இதைத்தான் சகுனி சொல்றான். அவனை நீ போர்க்களத்துல ஜெயிக்க முடியாது. இப்பிறப்பொழிய இன்னும் 7 பிறப்பினுக்கும் மெய்ப்பிறப்பற்ற நீதி தருமனை வெல்ல மாட்டோம். புரியொன்னு கோபம். என்ன மாமா ஜெயிக்க மாட்டோம்னு சொல்றதுக்கு தான் உன்னை பக்கத்துல உட்கார வச்சிருக்கேனா? எப்படி ஜெயிக்கிறது சொல்லி கொடுங்க. அதற்கும் சொல்லி தப்புறம் சூது கொண்டு சதிப்பதே கர்மம் என்றார். சூதாட்டத்துல தான் ஜெயிக்கலாம்னா. இந்த வள்ளுவர் 10 பாட்டு எழுதுறார். குடிக்காதே, சூதாடாதே, தகாத பெண்களோட இருக்காதே, 10 பாட்டு எழுதுறார். இவ்வளவு எழுதியுமே தமிழ்நாட்டில் டாஸ்மாக் இருக்கு. ஆனா வள்ளுவரை எல்லாரும் பரப்புறான். ஒருத்தர் பாக்கி இல்லை, எல்லாரும் கொண்டாடுற. என்ன கொண்டாடி என்ன பண்ணிய? கடைபிடிக்கலையே. வள்ளுவர் காலத்திலேயே குடிக்கிறவன் இருந்திருக்கான். பாட்டிலோட நிற்கிறான். வள்ளுவர் சொல்ற உன்னற்க கல்லை புனில் குடிச்சா என்ன? உங்க சான்றோரால் எண்ணப்பட வேண்டாதவர். உன்னை சான்றோர் மதிக்க மாட்டான். என்ன அழகா எழுதுறேன். ஒரே பாட்டுல சொல்றார். தகாத பெண்களின் சேர்க்கை, கள் குடித்தல், சூதாடுதல். இந்த 3 யார்கிட்ட இருக்கோ மகாலட்சுமி தங்க மாட்டாளாம். இருமன பெண்டிரும் கள்ளும் கவரும் திருநீக்கப்பட்டார் தொடர்பு. இந்த 3 பாட்டுல எழுதுறவோ நடுவில் கல்லுண்ணாமை வச்சான். முதல்ல தகாத பெண்களின் சேர்க்கை, அடுத்த சூது. இந்த மது உள்ள போச்சுன்னா இந்த பக்கம் மாது, இந்த பக்கம் சூது. எல்லாம் தூன்னு இருக்கு. தூக்கி எறியணும்னு அர்த்தம். புரியுது? மாயவரம் வேதநாயகம் உள்ள நீதியின் உள்ள சொன்னார். இந்த கல்லுப்பானையில காகம், கொக்கு, குரங்கு, குயில், விபீஷணன், கர்ணன் அறுவராக்கை அடங்கியதே கல்லுப்பானைன்னு. இந்த 6 பேர் அங்கே எங்கடா போனான்னா, இந்த 6 பேர் இந்த குடிக்கிறவன் பாருங்க போகிற போது தன்னை யாராவது பார்த்துருவாளோன்னு போவான். தெரியுமா உங்களுக்கு? அப்போ காக்காயா மாறுவான். இப்படி போவான். அதுக்கப்புறம் குடிப்பான். பொல்லாத மூளை வந்துன்னு இருக்கு, நல்ல மூளை போயின்னு இருக்கு. கொக்கா மாறுவேன். இந்த கொக்கு போய் பாருங்க குளத்தங்கரையில் ஒரே இடத்தையே பார்க்கும். தன் வாய்க்கேற்ற மீன் வர வரைக்கும் அசையாது. தெரியுமோ? இப்படியே இருக்கும். பிடிச்சவனும் இப்படிதான் இருப்பான். இப்படியே அசைச்சா கூட அசைய மாட்டோம். அப்புறம் என்ன பண்ணுவான்? குரங்கா மாறும். குரங்கு இப்படித்தான் பொருளை எடுக்கும். சுவாதீனம் போயிடும். அப்புறம் என்ன பண்ணுவான்? குயிலா மாறுவான். குயில் என்ன பண்ணுவான்? பாடும். எல்லாத்துக்கும் சுருதி தான். வேதத்துக்கு சுருதி தான், சங்கீதத்துக்கு சுருதி தான். யாராவது பிடிச்சா சுருதின்னு இருக்காருங்க. சொப்பன வாழ்வில் மகிழ்ந்து விரும்பு. அப்புறம் கர்ணனா மாறுவான். கர்ணன் என்ன பண்ணான்? வள்ளல். முன்பின் தெரிஞ்சவன் தெரியானுக்கு பிடி இவன் கொடுப்பான். அப்புறம் என்ன பண்ணுவான்? விபீஷனா மாறுவான். விபீஷனா என்ன பண்ணான்? சரணாகதி. ஏத்தாப்பில் வர கல்யாணராமன், கோதன்ராமன், வெங்கட்ராமன் எல்லா காலையும் விழுந்து விழுந்து இவன் இருந்திருப்பான். இவன் விழுந்துட்டு அவளை பார்த்து சொல்லுவான், பார்த்து போகணும். இதுக்கப்புறம் அவன் என்ன பஜனைக்கா வருவான், இல்லை கோயிலுக்கா வருவான்? சூதாடத்தான் போவான். அந்த காலத்தில் பகடையை உருட்டினான். இந்த காலத்தில் வெள்ளைக்காரன் கையில் பிடிச்சிக்கோன்னு கொடுத்துட்டான். ஆமாம், விட்டதை பிடிக்கிறேன்னு அப்புறம் விட்டத்தை தான் பிடிக்கணும். ஆமாம், அவன் இதுக்கு பேர் இப்போ ரெம்மின்னு வச்சுருக்கான். அது வேறு அங்கீகாரம் பண்ணியிருக்கான். ட்ரீம் 11. ஆமாம், ரெம்மின்னு பேர். ரம்மின்னு ஏண்டா பேருன்னா ரமிக்க விற்கிறதுனால ரம்மி. உட்காண்டா எந்திருக்க மாட்டான். ஆமாம், பொண்டாட்டி பையன் பொண்ணுட்ட கூட பிரியமாக இருக்க மாட்டான். சீட்டில் பிரியமாக இருப்பான். அது சீட்டாட்டம் பார்த்துருக்கிற வாத்தியார். இப்போ பாரு, இந்த சீட்டை எடுக்கிறதே அழகு. ஓடியா ஓடியா ஓடியா. இவனும் புல்லு, இதுவும் புல்லு. ரொம்ப பேருக்கு சந்தேகம், சுவாமி நல்லா ஆடுவார் போல. ரொம்ப அக்கறாரம் ஆடி போனதே இது ஆடிதான். அங்கேருந்து ஒருத்தன் வரான், இவன் தோலை தட்டுறான். யோ ஒன்னதான் என்ன வேணும்? உன் மனைவி இறந்து விட்டால் அவளை தகனம் செய்ய வேண்டும், உனக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அவன் சொல்லுவனா,
போயிட்டாளா, அவள் பிரேதம் இந்த தெரு வழியாகத்தான் போகும், அவள் கழுத்திலே இருக்கின்ற தாலி என் ஆட்டத்திற்கு பயன்படும்னு சொல்லுவாங்க. தாந்தை வீணும் கவரினை ஆடுவான், அவள் சவமதி இவ்வழி செல்லும் என தான் எழான், அவள் புனை தாலி பந்தயத்துக்கு ஆகும் என்று. அதான் கிராமத்துல சொன்னான், மாங்கல்யத்தின் மகிமையை மங்கை அறிவாள், இந்த மங்கையை காட்டிலும் மணாளனை அறிவான், இவர்கள் இருவரை காட்டிலும் மார்பாடியை அறிவான். ஆமா, சூதாட்டம் அந்த அளவுல கொண்டு விட்டுறான். அந்த சூதாட்டத்துக்கு கூப்பிடுறான். திருதராட்டன் சகுனிய கூட்டின்னு வந்தான், தசரதன் கூனிய கூட்டின்னு வந்தான். மாமனாரத்திலேருந்து அசையாத சொத்தெல்லாம் எடுத்துன்னு வரலாமே தவிர இந்த அசையிற சொத்தெல்லாம் எடுத்துன்னு வரக்கூடாது. அப்புறம் நம்ம அசைஞ்சு போயிடுவோம். ஆமா, கூனி இல்லைன்னா ராமாயணம் இல்லை, சகுனி இல்லைன்னா மகாபாரதம் இல்லை. இவன் 2 பேரும் இல்லைன்னா எங்களுக்கு பொழப்பு இல்லை. ஆமா, உபன்யாசகர்லாம் இந்த ராமன் கிருஷ்ணன் பரமாச்சாரியார்லாம் கும்பிடக்கூடாது. கூனி சகுனி படத்தை லேமினேட் பண்ணி வச்சு எங்களுக்கு வாழ்வு கொடுத்த செம்மலே அப்படிங்க. யார்கிட்ட கையெழுத்து வாங்குறது? உங்க அப்பாட்ட வாங்க. அவர் எப்பவுமே இந்த ரிட்டையர்டெல்லாம் கையெழுத்து போடும், திடீர்னு படின்றுவான், தெரியுமா உங்களுக்கு? ஆமா, அன்னைக்கு படின்னா எதுக்கு மகனே இப்போ இப்படி கேட்குற, அப்பா நீ கையெழுத்து போடுறியா இல்லை, இவனே போட்டுருவான். மண்டபம் காண வாரியில் மகிழ்ச்சிக்கு சூதாடுவோம், கையெழுத்தை வாங்கினான். ஆட்டை கொடுத்து அனுப்பலாம். இந்த சாப்பிட்டு சும்மா இருக்கேன், உங்க சித்தப்பன் விற்கிறான், அவன்கிட்ட கொடுங்கிறான். ஆறு சகுனி, இவன் தான் இவன் நாட்டை விட்டு இங்கே இருக்கான். ஓலையை கொடுத்தான், ஓலையை படித்தார். வித்துராழ்வார் கண்ணில் ஜலம் விட்டார். துரியோதனா, இப்பவே இந்த ஓலையை கிழிச்சுட்டு வேற ஒரு ஓலையை எழுத சொல்லுங்க அப்பாவை. மகனே தர்மபுத்திரா, ராஜ்யம் செல்வம் அனைத்தையும் என் மகனுக்கு குடு என்று கொடுத்து விடுவான். வையமும் அரசும் வாழ்வும் வாழ்நிகை கருத்தை ஆகின் பொய்யனர் சூது கொண்டு புண்மையில் கவர வேண்டாம். ஐயரின் தந்தை ஓலை ஐவருக்கு எழுதிவிட்டால் மயூரத் மறுத்து சொல்லார், வேண்டின தருவர் என்றோ தீதினால் மறுத்து நெஞ்சம் தீயவர் ஆடும் மாய சூதினால் போதினால் முகனும் புருஷனை எவனும் ஆடி நான்மறை உள்ளடும் வசையாராத என் பேச்சினை கேள், சூதாட்டம் ஆடாதே என்றான். சிற்றப்பனே, நீர் எப்பொழுதும் சாப்பிடுவது என் அரண்மனையில், பேசுவது அவர்கள் பக்கம். நன்றி கெட்ட விதுரா, சிறிது நாணமற்ற விதுரா, பாரதி தின்ற உப்பினுக்கே நாசம் தேடுகின்ற விதுரா, ஐவருக்கு நெஞ்சும் எங்கள் அரண்மனைக்கு வயிறும் அன்று தொட்டு நீ இவங்கள் அழிவு நாடுகின்றாய். உன்னை சொல்லி குற்றமில்லை, நீ தாத்தாவின் தாசி வயிற்றில் பிறந்தவன் தானே. ஓலையை எடுத்து செல். நம்மளை விட்டு அநாகரிகமாக பேசினா அப்புறம் அங்கே இருக்கக்கூடாது. ஆமாம், இந்த இடத்துல இதை நகர்ந்தும் விதுரர் இப்படிக்கு திருதராட்டன்னு கையெழுத்திருக்கு, அதனால ஓலை எடுத்துன்னு போனார். இவன் கையெழுத்து போட்டால் கிழிச்சு போட்டிருப்பார். ஏன்னா ராஜானா கையெழுத்து போட்டிருக்கான், எடுத்துன்னு போய் தர்மபுத்திரத்தை கொடுத்தாரு. இப்போ விதுரருக்கு எவ்வளவு சங்கடம் தெரியுமோ. இவர் தூது போறார், சட்டப்படி இந்த ஓலையை ஆதரித்து பேசணும். மனோ தர்மத்தில் அவருக்கு தர்மபுத்திர பக்கம் தான் பேசுறதுக்கு இது மனசு இருக்கு. அவர் சொல்லிட்டார், உன் பக்கம் பேசலான்னா எனக்கு சட்டத்தில் இடம் இல்லை, உன் பக்கம் பேசக்கூடாதுன்னு தான் சட்டத்தில் இருக்கு. அவன் பக்கம் பேசலான்னா மனசுல இடம் இல்லை. நீ ஓலையை புரிஞ்சுட்டு எப்படி நடந்துக்கணுமோ நடந்துக்கொண்டு. அப்பதான் தர்மபுத்திரே கேட்கிற, சகுனி சூதாடுறதுக்கு என்னையா சமமா தேர்ந்தெடுத்தாங்க. நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், தப்பு பண்றதுக்கு கூட அந்தஸ்து பார்த்து தான் ஆகணும். ஆமா, எப்பவுமே ஒரு சதஸ் இருக்கு சார். இப்ப வேதம் படிச்சவா இருக்கா, இப்ப வேத சதஸ் நடக்கிறதுன்னா அதுல போய் உட்காண்டோன்னு வச்சுக்கோங்க. இப்போ இவா வேதம் படிச்சவா 10 பேர் வேதம் சொல்றான்னு வச்சுக்கோங்க. எனக்கு வேதம் தெரியாது, நான் உட்காடுறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு மரியாதை கொடுப்பா, ஏன்னா அவன் வேதம் சொல்றா பாருங்க. இன்னொன்னு, நான் ராமாயணம் சொல்றேன், வேதத்திலேருந்து வந்தது, புரியுது உங்களுக்கு? இதே நான் ஒரு சூதாடுற இடத்துக்கு போனேன்னா மரியாதை இருக்குமா? நீங்க புரிஞ்சுக்கணும். இவன் அந்தஸ்து, அந்த அந்தஸ்து பார்க்கத்தான் பார்ப்போம். எதிரே இந்த உலகத்துல தெரிஞ்சுக்கோங்க, சமம்ங்கிறதே கிடையாது சார், அது புரிஞ்சுக்கோங்க. there is no equalization, we want toleration. சகிப்புத்தன்மை வேண்டும், சகிப்புத்தன்மை வேண்டும். அதுதான் இந்த காலத்துல குழந்தைகள்கிட்ட இல்லை, ஆண் பெண் 2 பேர்த்தையும். அதனால்தான் பிரச்சனை. இவன் என்ன பண்ணிடுறான், அந்தஸ்தை பார்க்கறா. நீ பெரியவனா, நான் பெரியவளா,
நான் கூட சம்பாதிக்கிறேன், நீ சம்பாதிக்கிற, பொண்ணாத்தில் கேட்குறான். அதான் என் பொண்ணே 50,000, மாப்பிள்ளை பையன் 1.5 லட்சம் சம்பாதிக்கிறோங்கிறான். எப்படி முடியும்? நிதி மந்திரி டெபிசிட் பட்ஜெட் போடுறான். எப்படி ஒரு பையன் 25 வயசு பையன் 1.5 லட்சம் எப்படி சம்பாதிக்க முடியும்? யோசிச்சு பண்ணோமா? சொல்லுங்க. கள்ள நோட்டு தான் அடிக்கணும். 1.5 லட்சத்துக்கு எங்கே போகிறது? அப்புறம் வீடு கட்டிட்டானா, வீடுக்கு கடன் இல்லாமல் இருக்கா? எப்படி சார் முடியும்? 20 வயசுக்கே வேலைக்கு வந்ததாக வச்சுக்கோங்க. 5 வருஷத்தில் என்ன சேவ் பண்ண முடியும் சொல்லுங்க. ஸ்டார்டிங் எவ்வளோ இருக்கும்? 30,000 இருக்குமா? நான் உத்தியோகத்துக்கே போனதில்லை. நான் சொல்ல கரெக்டு தானே? சொல்லு. சரி, எடை போட தெரியல. அப்போ நான் கேட்டேன் ஒரு மாமிட்டேன், உங்கள் பொண்ணா 50,000, அந்த பையன் 50,000 கொடுத்து பண்ணிட்டுமே. அந்த அட்ஜஸ்டபிலிட்டி இல்லை. அதைத்தான் நாங்கள் உபன்யாசத்தில் கதறோம். பல குடும்பத்தில் ஏன் பிரச்சனை வருது? இதான் ரீசன். சகிப்புத்தன்மை போயிடுச்சு சார். எல்லாருக்கும் போயிடுது. பையன் பொண்ணுக்கு போயிடுது, ஆம்படையா பொண்டாட்டிக்கு போயிடுது, அந்த குழந்தைகளுக்கு. ஒரு பையன் பொண்டாட்டிய ஒரு நாளைக்கு செமன்னு விட்டான், பிறந்ததுக்கு போயிட்டான். இந்த காலத்து பொன் குழந்தைகளுக்கு தெரியல, நிஜமாலுமே சொல்றேன். இந்த காலத்து பொண்கள்லாம் பிஇ, ICWA, MBA படிச்சு மக்கு. ஓப்பனா சொல்றேன். ஆம்பளையான சமைங்கிறான். ஆம்பளை சமைச்சா நன்னா இருக்கும். ஆனால் எக்கானமிக்கு ஒத்து வராது. அவன் ரசம் வச்சான்னா 5 தக்காளி போடுவான், பொம்பளை வச்சா 2 தக்காளி தான் போடுவான். நான் அந்த ஒரு பொண்ணுகிட்ட சொன்னேன், மக்கு மாதிரி ஆம்பளை எனக்கு சமைக்க சொல்லாதே, செலவாகும். சொல்லுங்க. ஆமா சார், வெண்டைக்காய் கத்திரிக்காய் கறி பண்றான்னா எண்ணெயை கொட்டி போடுவான், நல்லா இருக்கும். ஆனா ஆமா, நான் என்ன சமைப்பேன், சாமான அள்ளி போடுவேன். என் அண்ணா பிள்ளை பொங்கல்லாம், என் பொண்ணு எல்லாம் சின்ன வாழை இருக்கிறப்போ நான் சமைப்பேன். என் பொண்ணே சொல்லுவாள், ஸ்கூலில் டப்பாவை திறந்தா உங்கள் அப்பா சமையலாங்கிறப்பா. கரெக்ட். ஆமாம். ஒரு தடவை ராத்திரி வத்த குழம்பு உருளைக்கிழங்கு கறி பண்ணுறேன், கறியில் உப்பு கூட போயிடுது. இந்த குழந்தைகள் படிச்சுருக்கவோ நடுவில் வரும் சமையல் டேஸ்ட்டு பார்க்க கறியை கொடுத்து அண்ணா பிள்ளைட்ட, உப்பா இருக்கு, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் போ அப்படின்னு. பக்கத்தில் தான் நெய் வச்சிருக்காளே ஆட்டுக்கறி, கொட்டு. நெய்யை விட்டா நீங்கள் நம்ப மாட்டேன், எனக்கு கடைசியில் கறியே இல்லை, எல்லாரும் நன்னா இருக்குன்னு வெளுத்துட்டான். அவன் எங்கள் அண்ணா பிள்ளை வந்து கேட்குறான், என்ன பண்ண சித்தப்பா? அவன் தாண்ட அட்ஜஸ்ட் பண்ணுறது புரியுறது அவனுக்கு. எங்கள் எல்லாருக்கும் ஒரு கறியில் உப்பு கூடனா நெய் எண்ணெயை விட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறோம். அது மாதிரி தான் நம்ம லைஃப்பில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஒருத்தர் கூட சம்பாதிப்பா, ஒருத்தர் குறைஞ்சு சம்பாதிப்பா. இவன் என்ன பண்ணுறா, பிரச்சனை பண்ணுறான். அதை தான் தர்மபுத்திரன் கேட்குறான், தப்பு பண்ணுறான்னு கூடாதுங்கிறான். தகுதியா என்ன சமமா தேர்ந்தெடுத்தாங்கிறான். சோதகத்துடன் என்னையோ சகுனிதன் சூதினுக்கு எதிரென்றால் கழகம் ஆடவும் பெறுவரோ இதனையும் கள்ளுண்ணல் இனிதென்றோ. அந்த காலத்துல கழகம்னா என்ன அர்த்தம் தெரியுமோ? சூதாடுற இடம்னு அர்த்தம். அந்த அர்த்தம் தான் இப்பவும் தொடர்றது. அது கள்ளு குடிக்கிறது தேவலான்னா அப்படின்னா அர்த்தம் கள்ளு குடிக்கப்படாதுன்னு அர்த்தம். கள்ளு குடிச்சா தப்பா தான் நடந்துப்போம். பழகிய செல்வமும் பண்பும் கெடுக்கும் வள்ளுவர். கழகத்து காலை பூகில். சூதாடுறதுக்கு போனா நம்ம செல்வம், அந்தஸ்து எல்லாம் போயிடும், மரியாதை போயிடும். பக்கத்துல பீமன் சொன்னா என்னென்ன பேச்சு, முள்ளு செடியை முளையிலேயே வெட்டணும், அது வளர்ந்தா நம்மளை கொன்னுடும். இப்பவே உத்தரவு விடு, நான் படையெடுத்து பாடம் காட்டுறேன்னா. இளையதாக முள்மரம் கொள்க வள்ளுவர் களையுணர் காய்த்த விடத்து.
அர்ஜுனனை பார்த்தார். அண்ணா, தெரியாதவனை நம்பப்படாது, தெரிஞ்சவனை நம்பாம இருக்கக்கூடாது. வள்ளுவர் தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும். நம்மாத்து மாமினா வாசல்ல வர பாத்திரக்காரனை நம்பினாலும் நம்புவாளே தவிர ஆட்டுக்காரரை நம்ப மாட்டான். உங்களுக்கு என்ன தெரியுது? கேட்காத பொம்பளை கிடையாது. இங்க லஸ்டர்ச்சில் நடந்தது 1984. நான் அந்த அப்பர் சாமிகளுக்கு உபன்யாசிக்கு வந்தேன் ஸ்ரீரங்கத்திலேருந்து. அங்கேயே தங்கிட்டேன். அது தெரிஞ்சுக்கோங்க. நான் கிராமமாக போகிறேன். எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தார், ராமாயணம் நடத்தின சின்னையில் தங்க வச்சாலும் இருக்குது. அங்கே நீங்கள் அப்பர் சாமி கோயில் போயிருக்கல, வள்ளுவர் சிலை எழுத்தாக்கில் அங்கே ஒரு அந்த காலத்தில் சபாவுக்காக ஒரு கட்டடம் வச்சுருந்தா. இப்போ இருக்கு. ராமபக்த ஜன சபான்னு வச்சுருந்தான். மேடையிலேயே தூங்கினேன். பக்கத்தில் ஒரு சின்ன ரூம் இதே மாதிரி பொட்டியை வச்சிருந்து காலங்காத்தால 4 மணிக்கு எனக்கு அங்கே ஒரு கொத்தனார் அடிக்கிற பொம்பளை ஜலம் அடித்து தருவார். குளிப்பேன், சந்தி பண்ணுவேன். பக்கத்தில் ஆஃபீஸு, அங்கே போய் பாத்ரூம் ஷோக்கு மேடையில் தூங்குவேன். செக்ரட்டரி டிவி சுவாமின்னு இருந்தார். 9:30 மணிக்கு எனக்கு சாப்பாடு கொண்டு வருவார். பரமாறுவர். மத்தியானம் 3 மணிக்கு 2:30-3 மணிக்கு டிஃபன் கொண்டு வருவார். கொண்டு வரும்போது ராத்திரிக்கு ரசஞ்சாம் மோருஞ்சாதம் ஒரு கறி கொண்டுருவார். ஒரு கறி தெரியுமா? இப்படி தங்கின்ற போது 3 நாளைக்கு ஒரு பிலாசபி ப்ரொஃபஸர் வந்தார். உங்கள்கிட்ட ஜோசியம் பார்க்கணும், உங்களை எங்கே வந்து பார்க்கலான்னு. எங்கே? இங்கே தான் இருக்கேன்னு. ஒட்டி எடுங்க, எங்காத்துக்கு வாங்கன்னு கூட்டின்னு போனார். எதுக்கு சொல்லவனே, அப்போ நான் மத்தியானமாக 1 மணிக்கு டீ குடிக்கிறதுக்கு கடைக்கு தான் வருவேன். நல்ல ஹோட்டலாக இருக்கிற கடைக்கு வரும்போது திடீர்னு ஒரே கூட்டம், ஒரே சத்தம். என்னடான்னு பார்த்தா ஒரு மாமி குடம் வாங்க வந்தா. குடம் வாங்க வரும்போது ஆத்துக்காரரை கூட்டின்னு வரக்கூடாதோ சமத்து. அவன் ஏத்தாப்புல ஒருத்தன் சைக்கிளில் வந்தான். மாமி குடமான்னா. ஆமாண்ணா. இப்படி பார்த்தான். அந்த மாமியை கேட்குறேன், எத்தனை ரூபாய்க்கு வாங்கினேன்? 100 ரூபாய்க்கு. அப்போ குடம். அவன் சைக்கிளில் வந்தவன் சொல்கிறான், 100 ரூபாய்க்கெல்லாம் தர முடியாது மாமி, 150 குறைஞ்சிருந்தேன்னு சைக்கிளில் குடத்தோடு போயிட்டான். இந்த மாமி பின்ன கத்துறா, ஏன் குடம்? பின்னாலே ஒருத்தன் வரான். மாமி அவன் தான் இல்லைங்கிறானே, இது அவன் ஆள் திரும்ப உங்களுக்கு. இனிமேல் மாமிக்கு எது குடம்? போனவுடனே பொண்ணு கொண்டு வந்தா தான் எங்கே போகிறது குடத்துக்கு? அதை தான் அன்றைக்கே சொன்னா அர்ஜுனன், தெரியாதவனை நம்பாதே. உங்களுக்கும் சொல்கிறேன். பாட்டில் இபி ரீடிங் பார்க்குறேன், அதை பார்க்குறேன்லாம் வரான். ஜாக்கிரதையாக இருக்கணும். உள்ளே விடக்கூடாது ஒத்துறையும். அதை விட வேடிக்கை, நீங்கள் இந்த ரோட்டில் வாக்கிங் போகிறேன்னு பாருங்க, ரொம்ப சிரமம். இந்த பொம்மநாட்டியில் அந்த செயின்லாம் போட்டு நடக்காதே. ஆமாம், அதை விட செயினை விட மோசம். ஃபோனை இப்படி பேசின்னு போகிறான், ஃபோனை பிடிக்கின்னு போயிடுறான். ஆமாம், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் பொம்மநாட்டியில் இங்கே கடைக்கு வரேன், செயின்லாம் பின் பண்ணிக்கணும் கட்டையோட. ஆமாம், நீ தான் சேஃப்கார்டாக இருக்கணும். அன்றைக்கே சொல்கிறான் அர்ஜுனன், தேரலார் தம்மை தேரனும் தேரினர் தேரலாமையும் என்றும் மாறலாருடன் மறந்தலும் மாளுடன் மருவி வாழ்தலும் விரோதியோடு நட்பு கொள்ளக்கூடாது, நட்பு கொண்டவனோட விரோதம் கொள்ளக்கூடாது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். பக்கத்தில் நகுலன் சொன்னா, பீமண்ணா அர்ஜுனண்ணா யோஜனையே நல்ல யோஜனை. சகாதேவனை பார்த்தாரு. ஞானி எல்லாருக்கும் ஞானம் கொடுத்துருக்கா சார் பகவான். நீங்கள் அதையும் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம எல்லாருக்கும் கொடுத்துருக்கான். ஆனால் நம்மளுக்கு இந்த அஜ்ஞானம் மறைக்கிறது. பல ஜென்மாக்கள் அஜ்ஞானம் பட்டு இந்த அஜ்ஞானம் ஞானத்தை மறைக்கிறது. இந்த நெருப்பு இருக்க, நெருப்பை புகை மறைச்சிருக்கு. பகவான் கீதையில் சொல்கிறான். கண்ணாடியை அழுக்கு மறைச்சிருக்கு. கர்ப்பம் குழந்தைய மறைச்சிருக்கு. அழுக்கு எடுத்தால் கண்ணாடி தெரியும். நம்மளோட காம குரோதங்கள் மறைச்சிருக்கு. குரோதோத்பவதி சம்மோகா சம்மோகா பவதி சம்பிரதி விப்ரமஹா. பகவான் கீதையில் சொல்கிறான்.
இப்போ நம்ம இவரை குருன்னு கும்பிடுறோமே, இவரை குருன்னு உணர்றோம் பாருங்க. இவரை குருன்னு உணர்ந்து அவர் நமக்கு இவர் தான் பகவான்னு காட்டுறா பாருங்க. இதுக்கு நம்ம நிறைய ஜென்மா எடுக்கணும், தெரிஞ்சுக்கோங்க. பகூனாம் ஜென்மனாமந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே சர்வம் வாசுதேவ ஸ்வரூபம் மகாத்மா இது சுதுர்லபகா மருகேல்ல சர்ராத் சரரூப பராத் பரசூரிய சுதாகரலோச்சன மருகேலரா ஓ ராகவா சொல்றார் பாருங்க. அதனால நமக்கு நிறைய ஜென்மா எடுக்கணுமாம். அப்படி அதனால தான் நம்ம அஜ்ஞானப்படுறோம். புரிஞ்சதா உங்களுக்கு? இப்போ பாத்ரூம் வழுக்கிறதுங்கண்ணா, ஏன் வழுக்கிறது? பாத்ரூம் பாசம் பிடிச்சிருக்கு, ப்ளீச்சிங் பவுடர் போட்டால் போயிடும். இப்போ நமக்கு அஜ்ஞானம்னு பாசம் பிடிச்சிருக்கு, பகவான் நாமாங்கிற ப்ளீச்சிங் பவுடர் போட்டால் போகும். புரியுதா உங்களுக்கு? ப்ளீச் பண்ணணும், போயிடுமே. இப்போ சகாதேவன் மட்டும் ஏன் ஞானிங்கிறான்? உபயோகப்படுத்தினான். 2 சாது ஒரு நதிக்கரை வழியா போயிருந்தான். அங்க அக்கறைக்கு போகணும், படகு இல்லை. அங்க ஒரு சின்ன பொண்ணு அழுதுன்னு இருக்கா. இந்த சாமிகள் ஒருத்தர் போனார், ஏன் அழகுன்னு. நான் அக்கறைக்கு போனோம், படகு இல்லை. இதுக்கு ஏன் அழக, நான் கொண்டு விடுறேன்னு இந்த பொண்ணை தூக்கி இடுப்புல வச்சுட்டு தன்னோட மேலே அங்க வச்சிருக்கிற காவி வஸ்திரத்தை இப்படி கட்டினர், நீந்தினர், ஜின்னு அக்கறையில கொண்டு விட்டு அந்த பொண்ணை இப்படி இறக்கி விட்டு போ அப்படின்னு 2 பேரும் பழையபடி அந்த கரையில் நடக்கிறார். இந்த கூட வந்த ஜாமியார் கேட்டார், நம்ம எந்த பெண்ணையும் மனசால தொட மாட்டோம்னு சபதம் வச்சிருக்கோம், இப்படி ஒரு கன்னி பெண்ணை இடுப்பில் வச்சுட்டு ஜலத்தில் வரலாமா? இது சன்னியாச தர்மத்துக்கே இழுக்கு இல்லையான்னு. ஆமாம், தப்புச்சான். அதே தர்மசாஸ்திரம் சொல்கிறது ஆபத்துக்கு தோஷம் இல்லைன்னு அப்படிங்கிறவர். என்ன இருந்தாலும் தப்புன்னு. அதுக்கு அந்த தூக்கி வந்த சாமியார் சொன்னார், நான் அப்போவே அவளை இறக்கி விட்டுட்டு நீ தான் இன்னமும் சுமந்துட்டே இருக்கேன்னு. ஆமாம், ஐ ஹவ் ஆல்ரெடி லெஃப்ட் ஹர், யூ ஆர் ஸ்டில் கேரியிங் ஹர். யார் 2 விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம எல்லாரும் தப்பா பேசுறேன். உடம்பும் சுத்தமா இருக்கணும், மனசும் சுத்தமா இருக்கும். ஆனா இந்த உடம்பு மனசுல 2ல எதுனா மனம்தான் ரொம்ப சுத்தமா இருக்கணும். புறந்தூய்மை நீரால் அமையும், இதை குளிச்சா போயிடும் அழுக்கு. அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். சத்தியம், சத்தியம்னாலே பகவான். நம்மளோட பகவான் இருந்தா தான் நம்ம சத்தியமா நடப்போம். அதை புரிஞ்சுக்கோங்க. அதுதான் தர்மசாஸ்திரம். ராமோ விக்கிரகவான் தர்மகா, தர்மஸ்வரூபி சார் பகவான். இப்ப அவன் நம்ம இதயத்துல இருக்கணும். இப்ப சகாதேவன் சொல்றான், அண்ணா உங்களுக்கு ஓலையை அனுப்பினது யார்? துரியோதனன். கையெழுத்திட்டு இருப்பது யார்? திருதராஷ்டிரன். கொண்டு வந்தது யார்? விதுரன். யாரிடத்துல ஆலோசனை கேட்கிறீர்கள் தம்பியாக? உன்னிடத்தில் ஓலை அனுப்பியது யார்? துரியோதனன். கையெழுத்திட்டு இருப்பது யார்? திருதராஷ்டிரன். கொண்டு வந்தது யார்? என்ன சகாதேவா திரும்ப திரும்ப இதையே கேட்கிறாய்? அண்ணா, ஓலை அனுப்பின துரியோதனனுக்காகவோ, கையெழுத்திட்டிருக்கிற திருதராஷ்டிரனுக்காகவோ, கொண்டு வந்திருக்கிற விதுரனுக்காகவோ, ஆலோசனை கேட்கின்ற எங்களுக்காகவோ நாம் 5 சேர்ந்து அஸ்தினாபுரம் செல்ல போவதில்லை. வாசலிலே விதி என்ற தேர் காத்து கொண்டிருக்கிறது. இதுக்கு மீறி ஏன் போனா? அதான் விதின்னு தானே. விதின்னா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க என்ன நினைக்கிறீர்கள்? 2 அர்த்தம். ஒரு அர்த்தம் யமன், இன்னொரு அர்த்தம் என்ன? தீர்மானிக்கப்பட்ட உண்மை. நம்ம தலையில ஏற்கனவே எழுதி வச்சுட்டா நீ நானும் மாற்ற முடியாது. அதை தான் யமன் கையில ஒப்படைச்சிருக்கான் பகவான், நம்மளை எல்லாரையும் நடத்துறதுக்கு. அவன் அந்த ரூபத்துல ஒப்படைச்சிருக்கான். ஆனா அவனை இயக்கிறது அவன் தான். அதுதான் புரந்தரதாசர் சொன்னார், யமன் எங்க இருக்கான்னு தேடாதே, சாட்சாத் பகவான் அவன் தான் யமன். யமனல்லி காணனென்றோ எழவேண்டா,
ಯಮನೇ ಶ್ರೀರಾಮನು ಸಂದೇಹ ಬೇಡ, ನಂಬಿದ ವಿಭೀಷಣಕ್ಕೆ ರಾಮನಾದ, ನಂಬದಿದ್ದ ರಾವಣಕ್ಕೆ ಯಮನಾದ. புரியுங்க? நம்ம நம்பினா ராமன் கிருஷ்ணன், நம்பலன்னா யமன். அவ்வளவுதானே வச்சுக்கோ. அதுக்கு மீறி அவர் வந்தது, அதான் விதி சொல்றோமே. அங்க வந்தார், அங்க போய் தர்மம் சொல்றார் துரியோதன. அங்க போய் தர்மம் சொன்னா கேட்க மாட்டான். இப்ப நான் இங்க உங்களுக்கு தர்மம் சொல்றேன் கேட்கிறேன், அக்கா எக்மோர் ஸ்டேஷன்ல பிளாட்ஃபார்ம்ல கூட்டமா இருக்கேன்னு சொல்றத அங்க யாரும் கேட்க மாட்டான். ஏன்னா அவன் ட்ரெயினுக்கு போற மூடுல இருக்கான். இப்ப நீங்களே வர ராமாயணம் கேட்கறவாளாவே இருக்கலாம், ஆனா அங்க கேட்க மாட்டேனே. புரிஞ்சது உங்களுக்கு? தெரிஞ்சுக்கோங்க. எதுவுமே ஒண்ணு வச்சுக்கோங்க, இடம் ஏவல் பொருள் இருக்கு. தர்மம் சொல்றான், பொய் சொல்லக்கூடாது, சூதாடக்கூடாது, பிறர் குற்றத்தை பேசக்கூடாது. நீங்களும் தெரிஞ்சுக்கணும். அதான் ஆண்டாள் சொன்னான், தீக்குறளை சென்று ஓதோம். ஆமா, தீக்குறளை சென்று ஓதோம்னர் ஆண்டாள் நாச்சியார். ஆமா, நம்ம எடுத்து கூட்டின்னு போய் வம்பு பேசுறோம். அந்த காலத்துல இந்த தெருவுல இருந்து அந்த தெரு போனா இப்ப எல்லாம் கையிலேயே இருக்கு. ஆமா, இது கம்யூனிகேஷனுக்கு கண்டுபிடிச்சான் போன. இப்ப அது கான்வர்சேஷனுக்கு ஆயிடுச்சு. இங்க போன்லயே கேட்கிறேன், இங்கேருந்து பாம்பேல இருக்கிற உறவுக்காரட்ட சமாச்சாரம் தெரியுமோ? எவ்வளவு நீடுறது பாரு நாக்கு. அடுத்த வேலை பத்தி பேசுறதுன்னா நாக்கு நீடுறது. கோல் சொல்வதென்றால் நாக்கு கொண்ட மட்டும் துள்ளும், கோவிந்தா என்று சொன்னால் கொண்டுறக்கம் தள்ளும். எல்லாரும் கோவிந்தா சொல்லுனா தூக்கம் வரும். அதுதான் அவரே சொல்றாரு, சூதாடக்கூடாது சொல்றாரு. அதுக்கு துரியோதனன் என்ன சொல்றான் தெரியுமா? பொழுது போலேன்னு ஆடுறேன்னா. இந்த பொழுது போலேன்னு யாரெல்லாம் சொல்றீங்களோ நீங்க, துரியோதனன் கோஷ்டின்னு அர்த்தம். ஆமா, 24 மணி நேரம் கொடுத்துருக்கான் சார், நமக்கு பொழுதே பத்தலை சார். எனக்கு புரியவே இல்லை. பொழுது போலேங்கிற புஸ்தகத்தை வச்சுன்னு படி. ராமாயணம் பாரதம் எத்தனை புஸ்தகம் இருக்கு. நீங்க எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க, நல்ல புஸ்தகத்தை வச்சுட்டு படி, தூக்கம் வரும். இப்ப நமக்கெல்லாம் ஸ்கூல் படிக்கிற போது ஏன் தூக்கம் வந்தது? படி. இப்ப நமக்கு ஸ்கூல் படிக்கிற போது, காலேஜ் படிக்கிற போது வந்த தூக்கம் இப்ப வரமாட்டேங்க. என்னைக்குமே நீ தெரிஞ்சுக்கோ, நல்லதை படி, நல்லதை கேளு. எனக்கு லண்டன்ல இருந்து ஒரு மாமி போன் பேசுறா, தூக்கமே வரலையா அந்த மாமி. மாத்திரை போட்டுக்கிறாளா, மாத்திரை போட்டு தூக்கம் வரல. அப்போ சொந்தக்காரர்கிட்டலாம் சொல்லியிருக்கா. ஆரோர் மாமி சொன்னா, ஏண்டி தூக்கம் வரலன்னு கவலைப்படுற, திருச்சி கல்யாணராம உபன்யாசம் இருக்குடி யூடியூப்ல, அதை கேளுடி, தூக்கம் வரும்னா. அந்த மாமி உடனே போட்டுதான். சாயந்தரம் 7 மணிக்கு 7:30 நோட் டிஃபனை சாப்பிட்டுட்டு யூடியூப்ல என் உபன்யாசத்தை போட்டது தான் தாமசம். 7:40 தூங்கியாச்சு. உபன்யாசம் பாட்டுக்கு ஓடுறது மணிக்கணக்கா. ஆமா, ராத்திரி 12 மணிக்கு பாதியில முடிச்சுட்டு உபன்யாசம் ஓடிட்டு இருக்கு. பாத்ரூம் போயிட்டு தான் ஆஃப் பண்ணவே இல்லையா. திருப்பி 10 நிமிஷம் கேட்டாலும் தூங்கிட்டாலாம். எனக்கு ஃபோன் பண்ணா அந்த மாமி, நிஜமானமே மாமா நிம்மதி இல்லாமல் இருந்தேன், மாத்திரை போட்டேன், உங்கள் ராமாயணம் கேட்டேன், தூங்கினேன். என்ன மாமி கேட்டேன்? என்னவோ கேட்டேன், கேட்ட வரைக்கும் அப்புறம் தூங்கிட்டேன். உங்கள் அக்கௌண்ட் நம்பர் அனுப்புங்க, பஜனை மரத்துக்கு அனுப்புகிறேன், மாத்திரைக்கு செலவழிக்கிறத உங்களுக்கு தரேங்கிறான். இப்படியே சொல்கிறா. தெரிஞ்சுக்கோங்க எல்லாருமே, நல்லதை நீ வேண்டாததுக்கு போனால் தூக்கம் போடுது. நான் சொல்கிற வியாக்கியானத்தை புரிஞ்சுக்கோங்க. சூதாடுறான், குடிக்கிறான், தூக்கம் போயிடுமே. அவனுக்கும் போகும், குடும்பத்துல எல்லாருக்கும் போகும். பணம் லேவிஷா செலவழிக்கிறான், வீட்டுக்கு செலவழிக்கலையே சொல்லு. நம்மள்கிட்ட கெட்ட நடவடிக்கை இருந்தா
கெட்டுப்படும். எனக்கு புரியவே இல்லை. நான் பஜனை மடத்தில் ருக்மணி கல்யாணம் பண்ணுறேன், ஏழை பொண்ணுக்கு திருமங்களையும் புடவை வச்சு தரேன், என்கிட்ட பணம் இல்லை. குடிக்கிறவன்ட்ட எப்படி இருக்குன்னு தெரியல. சொல்லுங்க. நம்ம நல்ல விதமா ஸ்பெண்ட் பண்றோம்னா கையில பணம் வேண்டி இருக்கு. எவர் வாண்டா பண்ணி என்ன சர்மாஜி சொல்றது கரெக்டு தானே? அவரை கேளுங்க. நீங்க சர்மாஜியை கேளு. நிஜமானுமே என்ன ஆச்சுக்கு நான் சொல்லி இந்த ஆட்சிக்காரி இந்த சர்மாஜியை இன்னைக்கு போனோடனே கேட்கணும், அவர் தூங்குறாரான்னு கேட்கணும். ஆமா நம்ம உபன்யாசம் கேட்கறதுனால தூங்குறாங்க. நிஜமா நீங்க பாருங்க, இந்த இவ்வளவு பெரிய கோயிலை நிர்வாகம் பண்ணணும், தனம் வேணும் சார். பக்தாள்லாம் அனுப்புறாங்கிறதெல்லாம் இருக்கட்டும் சார், அனுப்புற வரைக்கும் சொல்லு, கைக்கு வர வரைக்கும் சொல்லு. யோசனை பண்ணி பாருங்க. நீங்க ஒன்று செயலாற்றுறதுன்னா எவ்வளவு கஷ்டம்னு. நம்ம குடும்பம் நடத்துறோம் எல்லாரும், ஒரு குடும்பத்துக்கு எவ்வளவு செலவழிதுன்னு தெரியுமா தெரியாதா? இது பல குடும்பம் சேர்ந்தது. நான் அவரை புகழணும்னு புகழ இவரையே கேட்டேனே. கோவிந்தபுரம் போய் ஜெயகிருஷ்ண தீட்சர் என்ன 9 நாள் ராமாயணம் வச்சாரு, போய் தூங்குறீரான்னு கேட்டேன். சொல்லுங்க. நீங்க யோசனை பண்ணி பாருங்க. ஒவ்வொருத்தரும் என்ன செய்யற நற்காரியங்களை பாருங்க, யோசனை பண்ணி பாருங்க. நீங்க இன்னைக்கு அப்பல்லோ ஆஸ்பத்திரிக்கு போனேன், செக்கப்புக்கு எவ்வளவு பிரம்மாண்டமா கட்டியிருக்கு, எவ்வளவு பேர் வரா, எத்தனை மிஷின், எத்தனை இது, எத்தனை டாக்டர், எவ்வளவு இருக்கு. நம்ம பாட்டுக்கு வெளியில பெருசா கட்டிவிட்டான் நிறைய வாங்குறான்லாம் சொல்றோம். அங்க போய் நின்று பாரு, எவ்வளவு பேர். எல்லாருக்கும் சம்பளம் தர வேண்டாமா? சொல்லு. இப்படி நம்ம போனாலே ஹெல்ப் பண்றதுக்கு வராங்க. ஒரு பியூன் வரல, நீங்க எங்க போகணும், ஹெல்ப் பண்ணு. என்னப்பா நீ? இல்லம்மா வயசான வாழ்க்கை ஹெல்ப் பண்ணணும். இந்த வயசாச்சுன்னா அது ஒரு சௌரியம். ஆமா, எல்லாரும் ஹெல்ப் பண்ண வந்துடுவோம். தெரியுமா உங்களுக்கு? ஆமா, தலை நிறைச்சுருத்தேன்னு கவலைப்படாது, தலை நிறைச்சா தான் நல்லது. எல்லாரும் ஹெல்ப் பண்ணுவோம். இப்போ ஏர்போர்ட்டுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க, அங்கேருந்து ஓடி வரா, உங்களுக்கு என்ன வேணும், எங்கே போகணும், டிக்கெட் அங்கே வாங்கோ நல்லா கூப்பிடலாம். தாத்தா பாட்டின்னு என்னையும் ஆட்டுக்காரி வாங்கோன்னு கூப்பிட்டு கொண்டு போய் அங்கே டிக்கெட்டை செக்அப் பண்ணுற இடத்துல வச்சு எங்களோட லக்கேஜ் எல்லாம் எடுத்துன்னு வந்து அங்கே வைங்கோ, இங்கே போடுங்கன்னு சொல்லி என்ன அங்கே போய் எந்த இடத்துக்கு பிளேன் ஏறுறதுக்கு போகும் அது வரைக்கும் போய், அதை விட வேடிக்கை இந்த பெருக்கிறவ யூடியூப்பில் பார்க்குறான், பழக்கமாத்த வச்சுட்டு ஓடி வந்து சேவிச்சோம். எந்தூர் போர் எடுப்ப ராமாயணம் சொல்ல இதை வந்துட்டேன், நான் டீ வாங்கிட்டு வரேன் உங்களுக்கு. ஐயோ கடையில் இப்போ இங்கே 100 ரூபான்னு சொல்லுவதே டீ இல்லை. அங்கே ஒரு கடையில் 20 ரூபா தான், ரொம்ப பேருக்கு தெரியாது. வாங்கி கொண்டு வந்துறா. நீங்க பார்த்தீங்க, நீங்க எப்படி நடக்கிறது வரும், இதெல்லாம் யாரு நடத்துறா, இதுல எப்படி இவ துன்மார்க்கத்துக்கு போறான்னு எனக்கு புரியல. அப்பேற்பட்ட நல்ல தர்மபுத்திரனே சூதாட உட்கார்ந்துட்டான். பாருங்க, உத்தமனே. இப்ப நம்ம எல்லாம் ஏமாத்துறோம், எதையாவது பார்த்து ஏமாற மாட்டோமா? சொல்லு. அதுதான் எடுத்துக்கணும். நம்ம தர்மம் வேண்டணும் பகவான. இப்படி நம்ம தெருவில் போறோம், எதையோ ஒன்று பார்த்துடுறோம், சாப்பிட தோன்றது, அப்படியே போறோம். சாயந்தரம் 5 மணிக்கு தான் அங்கே ஒரு மாமா சூடா பஜ்ஜி போடுது. பத்தியா நமக்கு வேண்டிருக்கு. அது கடைசியில் 2 நாள் கழிச்சு அது வேற மாதிரி இருக்கும். ஆமாம், வயத்தை கடைப்பிடா பண்ணும். அப்புறம் டாக்டர்கிட்ட போனால் என்னத்தை கொட்டின்னு தெரியுறதா உனக்கு? அதுதான் நமக்கு